வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு boomas weather. பொதுவாகவே கீரை வந்துட்டு நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது நமக்கு தெரியும். இதில் பொன்னாங்கண்ணி கீரைன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட ஸ்கின் க்ளோவிங்க்கும் சரி, கண் ப்ராப்ளம், அப்புறம் பிளட் சம்மந்தப்பட்டது, வெயிட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பிரச்சனைக்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். வீக்லி ஒன்ஸாவது நம்ம இதை ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கணுங்க. அது நம்ம இன்னைக்கு பொரியல் மூலமாக எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சுலபமாக, அதுவும் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக ரச சாதத்துக்கு இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகுளுத்தம் பருப்பு, சீரகம், கருகப்பில்லை, 2 காஞ்ச மிளகா, 1 கப் ஃபுல்லாக நறுக்குன்னு சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சின்ன வெங்காயம் வந்துட்டு நம்ம கீரை சாப்பிட்றப்ப வாயில் கடிபடணும் அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 3/4 பங்கு இல்லைன்னா ஒரு பாதி வேக்காடு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் கீரை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 மிளகாய் வத்தல் தான் சேர்த்துருக்கேன். அது வந்துட்டு நான் பிச்சு குடலை அப்படியே போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 3 பேர்த்துக்கு தேவையான காரமே இருக்குங்க. நீங்கள் பிச்சு போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பாதி மிளகாய் வத்தலே போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இது கீரை அப்படியே சேர்த்துட்டு தண்ணி தெளித்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அப்போ அந்த மிளகாய் வத்தலும் வெந்து அந்த சாரெல்லாம் இறங்கி காரம் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பிச்சு போட்டுக்காமல் சேர்க்க போகிறீங்கன்னா ஒரு 2 போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இப்போ 3/4 வாசி வதங்கிடுச்சு. இப்போது நல்லா ஆஞ்சு வச்சுருக்க 1 கட்டு பொன்னாங்கண்ணி கீரை இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது டிப்ஸ் டைம். அதாவது இந்த கீரை வந்துட்டு நம்ம வதக்கிடுவோம், ஆனால் ஒரு மாதிரி ஒரு சாம்பல் கலர் அந்த மணிக்கு ஆகிடும். அப்படி இல்லாமல் இந்த க்ரீன் கலர்லேயே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் கீரை சேர்த்துட்டு வதக்கிறதுக்கு முன்னாடியேவும் உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி சேர்க்குறதுனால நம்ம கீரை வந்துட்டு நல்லா அப்படியே அந்த கலர் வந்துட்டு நல்லா மெயின்டைன் ஆகும். நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள். போடுறப்ப ரொம்ப அளவாக போட்டுக்கோங்க, அப்போனா தான் நம்மளுக்கு உப்பு கறிக்காது. ஏன்னா கீரை சுருங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தான் அதுக்கு தேவைப்படும். அதை நம்ம முன்னமே சேர்த்துக்கிறோம் கலருக்காக, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பத்தலைன்னா நம்ம பின்ன கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அதில் இருக்க தண்ணிலாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் இதை வதக்கிக்கோங்க, அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும். இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு பாருங்கள், கலர் அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. இதில் இனி 1 கப் தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறப்பயே சாப்பிட தூண்டுதில்ல? ஆமாங்க, கண்டிப்பாக டேஸ்ட்டும் அதே போல் இருக்குங்க. இதே போல் நிறைய பயனுள்ள வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு எப்போதும் boomas weathers-ஓட கனெக்டடாகவே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானில் ஆலை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.